ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஜெயின் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் எங்கள் டெக் ஜெயின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலி லினக்ஸில் ரெப்போஸ்ட்ரிஸ் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காலி லினக்ஸ் 2016.2 எடிஷன். இது டோஜோ எடிஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ என்னோடதில் வந்து ரெப்பாஸ்ட்ரிஸ் எங்கே ஸ்டோராக இருக்கும், அந்த சோர்சஸ் டாட் லிஸ்ட் ஃபைல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைல்ஸுக்கு போங்க. ஃபைல்ஸில் கீழே அதர் லொக்கேஷன் போங்க. அதர் லொக்கேஷனில் கம்ப்யூட்டர் போங்க. கம்ப்யூட்டரில் இடிசி இந்த ஃபோல்டருக்கு போங்க. இடிசியில் ஏபிடி இந்த ஃபோல்டருக்கு போங்க. ஏபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்சஸ் டாட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டாட் லிஸ்ட் ஃபைல் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2016.2 எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இங்கே சிடி ரோம் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். நான் வந்து இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இது வேறு ரெப்போஸ்ட்ரி. உங்களுக்கு எப்படி இந்த ரெப்போஸ்ட்ரியை மாற்றுறது அப்படின்னு அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த ரெப்போஸ்ட்ரிஸ் எங்கே இருக்கும்னா உங்களோட காலி வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்பாக்ஸில் இங்கே காலி லினக்ஸ் காலி லினக்ஸ் ரெப்போஸ்ட்ரின்னு இருக்கும். ரெப்போஸ்ட்ரி அப்படின்னு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே இங்கே கீழே உங்களுக்கு வந்திருக்கும். கீழே ஃபஸ்ட் லிங்கே அதான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் தான் காலி லினக்ஸ் வெப்சைட். இதில் தான் உங்களுக்கு ரெப்போஸ்ட்ரிஸ் இருக்கும். ரெப்போஸ்ட்ரிஸ் எதுனா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எது இருக்கோ அந்த ரெப்போஸ்ட்ரிஸ் கொடுங்க. அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த ரெப்போஸ்ட்ரிஸ். மீதிலாம் உங்களோட பழைய எடிஷனுக்கான ரெப்போஸ்ட்ரிஸ் தான் கீழே இருக்கிறதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்க ரெப்போஸ்ட்ரிஸ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணி பாருங்கள், அப்டேட் பண்ணி பாருங்கள். ஏபிடி கெட் அப்டேட். இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரெப்போஸ்ட்ரிஸ் மாற்றினால தான் இந்த அப்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த அப்டேட் ஆனால நீங்கள் விஎம்வேர் டூல்ஸ் இந்த மாதிரி விஎல்சி பிளே இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த ரெப்போஸ்ட்ரிஸ் எப்படி அப்கிரேட் பண்ணுறது இது கற்றுக்கோங்க எல்லாரும். இது கொஞ்சம் நேரம் ஆகும், டவுன்லோட் ஆகி தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ உங்களோட ரெபாசிட்டரிஸ் அப்டேட் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ரெபாசிட்டரிஸை வந்து காலையில் லினக்ஸில் அப்டேட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். போய் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள்.